அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடக ராசினருக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். கடக ராசினருக்கு 3 கேது, அஷ்டமத்தில் புதன், 9 சூரியன், சுக்கிரன், ராகு, சனி, 10 சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார். தைரியம், தன்னம்பிக்கை, பொது வாழ்வில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். புனித பயணங்களால் எண்ணியவை யாவும் நடைபெறும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவர். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் போதுமான அளவுக்கு பொருளாதாரம் உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் விதத்தில் கிரக நிலையில் சாதகமாக இருக்கிறது. மாத தொடக்கத்திலேயே மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் வருகிறார்கள். விரயம் உண்டு. விரையாதிபதி புதன் பலம் இழந்திருப்பதால் விரயம் உண்டு. விரயத்துக்கு ஏற்ற வருமானம் வந்து சேரும். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை எதிர்பாராத விதத்தில் வரலாம். அலுவலக பணிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. வாங்கிய சொத்துக்களால் பிரச்சனைகள் வரலாம். மாமன் மைத்துனர் வழியில் எதிர்பாராத விரயம் உண்டு. மங்கள நிகழ்ச்சிகளில் தடைகள் ஏற்படாமல் இருக்க புதனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து வக்கர இயக்கத்தில் புதன் கும்பராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 3, 12ஆம் இடங்களுக்கு அதிபதியான புதன் அஷ்டமத்தில் மறைவது அற்புதமான நேரம். கெட்டவன் கெட்டினில் கிட்டினும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும். இல்லம் கட்டி குடியேறுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். விரயம் சுப விரயமாக மாறும் வாய்ப்பு உண்டு. கல்விக்காக கலை சம்பந்தப்பட்ட வகையிலோ செய்த முயற்சிகள் வெற்றி பெறும். பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் வரி அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவர் தங்களுக்கு சுக லாபாதிபதியாக விளங்குபவர் சுக்கிரன். வக்கரம் பெறும் இந்த நேரத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். அஜீரண கோளாறுகள் வரலாம். எந்த ஒரு விஷயத்திலும் உடனே முடிவெடுக்க இயலாது. குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வரும். அரசியல் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகளில் மாற்றம் உண்டாகலாம். மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வது கடினம். அடுத்து கடகராசியில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். வலிமை இழக்கிறார். இந்த காலத்தில் தன்னம்பிக்கை குறையும். மாற்று கருத்து உள்ளவரின் எண்ணிக்கை உயரும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது. நீண்ட காலமாக நடைபெற்று வந்த வழக்குகள் மேலும் தாமதத்தை சந்திக்கும். சிலருக்கு வாகன மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் செய்யலாமா என சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய போக்கு தங்களுக்கு திரும்பி தராது. பொது வாழ்வில் உள்ளோர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளும். கலைஞர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. ஆக கோயிலுக்கு சென்றால் அம்மனை வழிபடுங்கள். முத்துமாரி அம்மன், பழனி அம்மன், புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.